சொரக்காய் வச்சு எப்போ பார்த்தாலும் சாம்பார் கூட்டு பொரியல்னு மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கூடவே வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ சொரக்காயை தோலும் விதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூட சீவன சொரக்காய், 2 வெங்காயம், துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூளும் சேர்த்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே அடை போல் நம்ம தட்டிக்கலாம். மாவை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரி கூட ஊற்றி எடுக்கலாம். 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அடை நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். எப்பவும் கூட்டு பொரியல்னு மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.